டேய் ஹலோ. டேய் மச்சான், உனக்கு கியூஆர் அனுப்பிச்சிருக்கேன். அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஒரு 3000 போட்டு விட்றா. எனக்கு தெளிவா இல்லையா? சரி இது மறுபடியும் அனுப்புறேன். சரி சீக்கிரமா போட்டு நான் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு கியூஆர் அனுப்பிச்சிட்டு அந்த கியூஆர் ஸ்கேன் ஆகாம அண்ட் கியூஆர் கோட் சென்ட் பண்ணா ஒரு 2000 மேலே நம்மளால பே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷன் நம்ம ஃபோன்பே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபோன்பே ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸில் யூபிஐ சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூபிஐ சர்க்கிளில் போயிட்டிங்கன்னா இதில் உங்களுடைய செகண்டரி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ செகண்டரி கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கான்டாக்டரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து நமக்கு ரெக்வஸ்ட்டை கொடுக்க முடியும். அதாவது செகண்டரியில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா யாரை ஆட் பண்ணுறோமோ அவங்க நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், யூபிஐ ஐடியை. ஸோ நான் நம்பர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவங்களோட யூபிஐ ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கியூஆரை காமிச்சு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அவங்களோட யூபிஐ ஆட் பண்ணுறேன். ஸோ நான் கன்ஃபார்ம் இன்வைட் கொடுத்த உடனே ஸோ இங்கே வெயிட் பண்ணோம், வேணா கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரெக்வஸ்ட் இங்கே மேலே வந்திருக்கு பாருங்கள், இன்னொரு மொபைலில். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து இந்த நான் யாருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தனோ அவங்க வந்து எனக்கு பேமெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்ப முடியும். நான் அந்த பேமெண்ட்டை சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது நான் கொடுத்தோன்னே இங்கே ப்ரைமரி கான்டாக்ட்ஸில் வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து செகண்டரி கான்டாக்டில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரைமரி கான்டாக்டில் இன்னொரு ஃபோனில் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணுறது நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம யாருக்காச்சும் பேமெண்ட் அனுப்பணும் அண்ட் பேமெண்ட்டை வந்து ஒன்று இப்படி ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்படி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு அங்கே காட்டும். ஸோ நம்ம பேங்க்கை செலக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ஸ்கேனர் இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு கான்டாக்டை சென்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ₹1 சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ₹1 நான் டைப் பண்ணிவிட்டு பேன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெக்வஸ்ட்டாக நம்ம யாருக்கு ரெக்வஸ்ட் பண்ண போகிறோமோ அவங்க ஐடி இங்கே காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட்டு போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க அதை பே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்போவுமே ஜென்ரலாக அவங்க பின்னை போட்டு நமக்கு பே பண்ணுறாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் வந்து ரெக்வஸ்ட் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ அந்த ப்ராசஸை பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க சென்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ அப்ரூவல் பெண்டிங். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோமோ அவங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. இங்கே மேலே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே அப்ரூவ் அண்ட் பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரலாக எப்போ போடுற மாதிரி பின்னை போட்டு அவங்க சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட மொபைலில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதாவது நம்ம யார் ரிக்வஸ்ட் கொடுத்தோமோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நம்மளுடைய பேமெண்ட் பேஜில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாருக்கு பேமெண்ட்டை வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணியோ இல்லை சென்ட் பண்ண நினச்சோமோ அவங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஷேரையும் கொடுத்து எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.